வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நிஜ உலகத்துல ஒரு பிசினஸ் எதிர்கொள்ற ஒரு பெரிய சவால மிஷின் லேர்னிங் எப்படி ஈஸியா தீர்க்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியோட செலவுகளை வச்சு அதோட லாபத்தை ஒரு கம்ப்யூட்டரால எப்படி இவ்ளோ துல்லியமா கணிக்க முடியுது? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசுல வர்ற கேள்வி என்னவா இருக்கும்? நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம போடுற முதலீடுக்கு சரியான லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதானே ஒவ்வொரு பிசினஸ் லீடரும் கேக்குற கேள்வி. அதுக்கான பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சுதான். ஆமா, டேட்டாங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க. அது எதிர்காலத்தை கணிக்க உதவுற ஒரு மேஜிக் கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம பிசினஸ்ல இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைய புரிஞ்சுக்கலாம். அதாவது யூகிச்சு முடிவெடுக்கிறது. அதுக்கு டேட்டா எப்படி ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்குதுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அவங்க லாபத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கத்தான் ஆசைப்படுவாங்க. ஆனா பல நேரங்கள்ல அது வெறும் யூகமாவே தான் இருக்கு. எதுல முதலீடு செஞ்சா அதிக லாபம் வரும்னு தெரியாமலேயே பல பெரிய நிதி முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க. சரி, எதிர்காலத்தை கணிக்கணும்னா கம்ப்யூட்டருக்கு நாம சில தகவல்களை கொடுக்கணும். ஒரு நல்ல சாப்பாடு செய்யறதுக்கு நமக்கு பொருட்கள் தேவை இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கணிப்புக்கு தேவையான முக்கியமான உள்ளீடுகள், அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். டெக்னிக்கலா இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. பேர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனி லாபம் சம்பாதிக்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணுதோ அது எல்லாமே இந்த வேரியபிள்ஸ் தான். இந்த செலவுகளை நம்மால கூட்டவோ குறைக்கவோ முடியும். அதனால தான் இது சுயாதீனம். இப்போதைக்கே நாம 4 முக்கியமான உள்ளீடுகளை எடுத்துக்கலாம். 1 R&D செலவு, அதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்குமான செலவு. 2வது நிர்வாக செலவுகள், ஆபீஸ் வாடகை, சம்பளம் மாதிரி கம்பெனியை நடத்துறதுக்கான செலவு. 3வது மார்க்கெட்டிங் செலவு. 4வதா மாநிலம். ஏன் மாநிலம்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வரி விதிப்பு வேற மாதிரி இருக்கும், செலவுகளும் மாறும். இது லாபத்துல நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட தேவையான இன்கிரீடியன்ட்ஸ், அதாவது செலவுகள் எல்லாம் இருக்கு. இதை வச்சு எப்படி லாபம்ங்கிற டிஷ்ஷை சமைக்கிறது, இந்த செலவுகளுக்கும் லாபத்துக்கும் எப்படி ஒரு பாலத்தை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த மாடலோட இன்ஜின் மாதிரி. இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். நாம எதை கணிக்க விரும்புறோமோ அதுதான் டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம கேஸ்ல அது லாபம். ஏன்னா லாபம் எதை சார்ந்து இருக்கு? நம்ம பண்ற செலவுகளை சார்ந்து இருக்கு. அதனாலதான் அது சார்பு மாறி. சிம்பிள் இல்லையா? கேட்கறதுக்கு இது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான் இருக்கு. முதல்ல கம்ப்யூட்டர் கம்பெனியோட பழைய டேட்டாவெல்லாம் அலசி ஆராயும். 2வது இந்த செலவுகளுக்கும் லாபத்துக்கும் நடுவுல என்ன தொடர்பு, என்ன பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். கடைசியா அந்த பேட்டர்னை வச்சு லாபத்தை கணிக்க ஒரு கணக்கு ஃபார்முலாவை அதுவே உருவாக்கிடும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா அதுவா ஒரு சமன்பாட்டை உருவாக்குது. அந்த சமன்பாடு என்ன சொல்லுனா, நீங்க மார்க்கெட்டிங்ல இவ்ளோ செலவு பண்ணா உங்களுக்கு இவ்ளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான தொடர்பை நமக்கு காட்டிடும். சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை வச்சு நிஜமா ஒரு சிஇஓ என்ன பண்ண முடியும்? இந்த டெக்னாலஜி எப்படி ஒரு கம்பெனியோட பெரிய முடிவுகளுக்கு உதவுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாடல் கொடுக்கிற கணிப்பு சும்மா நம்பர்ஸ் கிடையாதுங்க. அது ஒரு சிஇஓவோட சூப்பர் பவர் மாதிரி. இனிமேல் அவர் எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்ல வேண்டியதில்ல, டேட்டா எப்படி சொல்லுதுன்னு தைரியமா தெளிவா முடிவெடுக்க முடியும். இந்த உதாரணத்தை பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். மாடல் இல்லாதப்ப எங்க முதலீடு செய்யறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. லாபம் எவ்வளோ வரும்னு தெரியாது. ஆனா மாடல் வந்த பிறகு பாருங்க, மார்க்கெட்டிங்ல $1 மில்லியன் செலவு பண்ணுங்க, லாபம் $5 மில்லியன் அதிகரிக்கும்னு அது சொல்லுது. இப்ப முடிவெடுக்கிறது எவ்வளோ சுலபம்? இந்த பார் சார்ட்டை பாருங்க. அந்த ஒரு சின்ன முடிவு எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்னு. மார்க்கெட்டிங்ல முதலீடு செஞ்சதுக்கு அப்புறம் லாபம் எவ்வளோ உயரப்போகுதுன்னு பார்க்கும்போது அந்த முடிவோட பவர் நமக்கு நல்லாவே புரியுது. ஓகே, இது வெறும் லாபத்தை கணிக்கிறதோட முடியல. இதோட உண்மையான பவர் என்னன்னு இப்ப நாம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். இங்க தான் ஒரு பெரிய கேம் சேஞ்ச் நடக்குது. முன்னெல்லாம் நம்ம உள்ளுணர்வை நம்பி யூகிச்சு முடிவெடுப்போம். ஆனா இப்போ டேட்டாவோட உதவியோட தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிற நிலைக்கு வர்றோம். இதுதான் யூகத்திலிருந்து அறிவுக்கு மாறுறது. அப்போ சுருக்கமா சொன்னா என்ன நடக்குது? முதல்ல டேட்டா நமக்கே தெரியாத சில மறைக்கப்பட்ட பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்குது. 2வதா அந்த பேட்டர்ன்ஸை வச்சு எதிர்காலத்தை கணிக்க முடியுது. கடைசியா அந்த கணிப்புகள் நமக்கு தைரியமா முடிவெடுக்கிற சக்தியை கொடுக்குது. சரி, இப்போ நான் இந்த கேள்வியை உங்ககிட்டயே கேட்கறேன். ஒருவேளை நீங்க தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் உங்க கையில இருந்தா உங்க கம்பெனியோட பணத்தை
ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, நிர்வாகம் அல்லது மார்க்கெட்டிங். இதுல எதுல முதலீடு செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.